வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு மல்டிபிள் லாங்குவேஜ் வரக்கூடிய சேனல்ஸ எப்படி தமிழ் லாங்குவேஜுக்கு சேஞ்ச் பண்றது? அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. குறிப்பா ஏர்டெல் டிடிஹெச்ல ஹெச்டி செட்டப் பாக்ஸ்க்கு எனக்கு மல்டிபிள் லாங்குவேஜ் வரக்கூடிய சேனல்ஸ்ல என்னால தமிழ் ஆடியோ சேஞ்ச் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. அத பத்தி நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு ஏர்டெல் டிடிஹெச் பத்தி மட்டும் தான் பார்க்க போறோம். எஸ்டி, ஹெச்டி 2 செட்டப் பாக்ஸ்க்குமே நம்ம எப்படி ஆடியோ சேஞ்ச் பண்றது? அத பத்தி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வேற எதுவும் டிடிஹெச்ல இந்த மாரி ப்ராப்ளம் இருக்கா? அப்படிங்கிறத சொல்லுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வீடியோ போடலாம். அடுத்து கேபிள் நெட்வொர்க்க பொறுத்தளவுக்கு நீங்க ஆப்பரேட்டர்ட்ட கேளுங்க. அப்படி இல்ல அப்படின்னா, உங்களுக்கு ப்ளூ கலர் பட்டன், இல்ல அப்படின்னா லாங்குவேஜ்ன்னு ஒரு பட்டன் குடுத்துருப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு மல்டிபிள் லாங்குவேஜ்ல என்னென்ன சேனல்ஸ் உங்களுக்கு வரும்னா, கிட்ஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு சில சேனல் நெறைய சேனல் குடுத்துருப்பாங்க. அடுத்து இன்ஃபோடைன்மென்ட், அனிமல் பிளானட், டிஸ்கவரி, என்ஜிசி வைல்டு, சோனி, பிபிசி எர்த் இது போல சேனல்ஸ் குடுத்துருப்பாங்க. அடுத்து ஹாலிவுட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3 சேனல் குடுத்துருக்காங்க. ரொம்ப நாளா சோனி பிக்ஸும், அன்டிஃப்ளிக்ஸும் குடுத்துருந்தாங்க. குறிப்பா அன்டிஃப்ளிக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஏர்டெல் டிடிஹெச்ல உங்களுக்கு தமிழ் ஆடியோ சப்போர்ட் இல்ல. ஆனா அவங்க குடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா ஏர்டெல் டிடிஹெச்ல எஸ்டி, ஹெச்டி தமிழ் ஆடியோ இல்ல. மிச்ச எல்லா டிடிஹெச்லயும் வருது. கேபிள் நெட்வொர்க்லயும் வருது. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கங்க. ரீசென்ட்டா தான் ஸ்டார் மூவி தமிழ் ஆடியோ ஃபீட ஆட் பண்ணாங்க. அதுலயும் குறிப்பா போன வாரம்லாம் ஒர்க் பண்ணல. ஆடியோ இஷ்யூ இருந்ததுனால, மறுபடியும் கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? அத பத்தி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸ்டார் மூவி, சோனி பிக்ஸ், அன்டிஃப்ளிக்ஸ் 3 ஹாலிவுட் சேனல் நமக்கு தமிழ் ஆடியோல வருது. அதாவது ஒரு மூவி மல்டிபிள் லாங்குவேஜ்ல இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு தமிழ் மூவி சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? எல்லா மூவியும் உங்களுக்கு ப்ளே ஆகாது. ஓகேங்களா? நம்ம இப்ப ஏர்டெல் ஹெச்டி செட்டப் பாக்ஸ்க்கு நம்ம எப்படி ஆடியோவ சேஞ்ச் பண்ணிக்கிறது? அத பத்தி நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். இது ஒரு ஹெச்டி பாக்ஸு. இப்ப நான் ஒரு சேனல்ஸ் ப்ளே பண்ணிக்கிறேன். அனிமல் பிளானட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து மல்டிபிள் லாங்குவேஜ்ல வரும். அதாவது நமக்கு தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ் சப்போர்ட்டடான ஒரு சேனல். இதுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி தமிழ் ஆடியோ ஃபீட்ஸ் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். உங்க ரிமோட்ல இன்ஃபோ பட்டன பிரஸ் பண்ணுங்க. இன்ஃபோ பட்டன பிரஸ் பண்ண உடனே இந்த மாரி ஆப்ஷன் வரும். இதுல ரைட் சைடு கிளிக் பண்ணிட்டே போங்க. அதுல பார்த்தீங்கன்னா, ஆடியோ அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்கும். அத சூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எந்த ஆடியோ வேணும் அப்படிங்கிறத நம்ம கேட்கும். நான் இப்ப தமிழ் குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? குடுத்ததுக்கப்புறம் நமக்கு தமிழ் ஆடியோல வந்துரும். நீங்க இப்படியும் ஒவ்வொரு சேனல்ஸா இப்படி குடுத்துக்கலாம். நீங்க டிஃபால்ட்டாவும் குடுத்துக்கலாம். மொத்தமாவே எனக்கு எந்த மல்டிபிள் லாங்குவேஜ் சேனல்ஸ் ரன் ஆனாலுமே எனக்கு தமிழ் ஆடியோல வரணும் அப்படின்னா, நம்ம செட்டிங்ஸ்குள்ள போய் டிஃபால்ட்டாவே தமிழ் ஆடியோ ஃபீட் செட் பண்ணிக்கலாம். நீங்க எந்த ஒரு சேனல் மல்டிபிள் லாங்குவேஜ்ல வந்துச்சு அப்படின்னா, அந்த சேனல் நமக்கு தமிழ் ஆடியோல ப்ளே ஆகும். நம்ம செப்பரேட்டா போய் இப்படி சேஞ்ச் பண்ண தேவையில்ல. அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்க ரிமோட்ல செட்டிங் பட்டன பிரஸ் பண்ணுங்க. செட்டிங்ஸ்ல பிரஸ் பண்ணீங்கன்னா, இப்படி ஆப்ஷன் வரும். இதுல பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கங்க. அதுல யூசர் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்து லாங்குவேஜ் செட்டப் அப்படின்னு இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா, இபிஜி லாங்குவேஜ், ஆடியோ லாங்குவேஜ் 1, ஆடியோ லாங்குவேஜ் 2ன்னு இருக்கும். அது 2மே தமிழ்ல மாத்திக்கங்க. சரிங்களா? இபிஜிங்கிறது கீழ வந்து பாப்பப் விண்டோ. அது வந்து தமிழ்ல வேணுமா அப்படிங்கிறத கேட்கும். இது 2யுமே நீங்க தமிழ் சூஸ் பண்ணிட்டு பேக் பட்டன் வந்தீங்கன்னா, எஸ் ஆர் நோன்னு கேட்கும். எஸ் குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு டிஃபால்ட்டாவே தமிழ் செட் ஆயிரும். இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு 471 ப்ளே பண்றேன். இது ஒரு கிட்ஸ் சேனல். இது வந்து ஒரு தமிழ் ஆடியோ வர கிட்ஸ் சேனல் சோனியா அப்படிங்கிற ஒரு சேனல்ஸ். இது பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டா உங்களுக்கு தமிழ்ல ப்ளே ஆகுது. என்னால ஆடியோ, வீடியோல அதிகமா காமிக்க முடியாது. காப்பிரைட் பிரச்சனை வரும். அதனால பிளர் பண்ணி காமிக்கிறேன். ஆடியோ வந்து உங்களுக்கு தமிழ்ல ப்ளே ஆகுது. ஓகேங்களா? இந்த மாரி நம்ம ஹெச்டி செட்டப் பாக்ஸ் வச்சிருந்தோம் அப்படின்னா, இந்த மாரி சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எஸ்டி செட்டப் பாக்ஸ்க்கு எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். எஸ்டி பாக்ஸ பொறுத்தளவுக்கு நீங்க ரிமோட்ல ப்ளூ கலர் பட்டன பிரஸ் பண்ணாலே ஆடியோ லாங்குவேஜ் வரும். இப்ப நான் ப்ளூ கலர் பட்டன பிரஸ் பண்றேன். ப்ளூ கலர் பட்டன பிரஸ் பண்ண உடனே, அந்த சேனல்ஸ் உங்களுக்கு மல்டிபிள் லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ற சேனல்ஸா இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு டிஸ்ப்ளே வரும். அதில எந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறத நீங்க செட் பண்ணிக்கலாம். இல்ல இதுவும் எனக்கு டிஃபால்ட்டாவே செட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க செட்டிங்ஸ் போய்க்கங்க. செட்டிங்ஸ்ல லாங்குவேஜ் செட்டப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸ கிளிக் பண்ணீங்கன்னா, லாஸ்ட்டா ஒரு ஆப்ஷன் காட்டுவாங்க. அதில லாங்குவேஜ் செட்டப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அத ஓகே பண்ணீங்க அப்படின்னா, இதுவும் அப்படிதான். இபிஜி லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ்ல விட்டுருங்க. ஆடியோ லாங்குவேஜ் 1, ஆடியோ லாங்குவேஜ் 2 2மே தமிழ்ல மாத்திக்கங்க. உங்களுக்கு ஒரு மல்டிபிள் லாங்குவேஜ் சேனல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, டிஃபால்ட்டாவே உங்களுக்கு தமிழ்ல ப்ளே ஆகும். சரிங்களா? இதனால ஒவ்வொரு சேனலா நீங்க செப்பரேட்டா தமிழ் ஆடியோ ஃபீடு, இங்கிலீஷ், ஹிந்தி இந்த மாரி நம்ம சூஸ் பண்ணவே தேவையில்ல. நீங்க இங்க எந்த ஆடியோ சூஸ் பண்றீங்களோ, அந்த ஆடியோ உங்களுக்கு ஆ எந்தெந்த சேனல் மல்டிபிள் லாங்குவேஜ் இருக்கோ, அது அது ப்ளே ஆகும். ஓகேங்களா? இந்த மாரி நீங்க வியூ பண்ணிக்கங்க. அவ்வளோதான். இதில உங்களுக்கு ஒரு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். அப்படி புரியல அப்படின்னா, கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தது அப்படின்னா, ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.